ரைட். ஸோ S3ன்றது நமக்கு ஏடபிள்யூஎஸால் ஸ்டோரேஜுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சர்வீஸ். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் செஷனில் பார்த்துருப்போம் 6 டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ S3 எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங். இந்த ஒரு இன்ஜினியரிங் கீழே தான் S3ன்ற டாபிக், S3ன்ற சர்வீஸ் வந்து நமக்கு கவர் ஆகுது. ஓகே. S3யை பற்றி நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். கான்செப்ட் வைஸும் வெரி சிம்பிள். நீங்கள் எது கூட தெரியுமா கம்பேர் பண்ணிக்கிறீங்க? நம்ம எல்லாருமே ஃபோனில் வந்துட்டு ஃபோன் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி எல்லாம் வச்சுருப்போம். அதுக்குள்ளே போய் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம கண்டென்ட்டை வச்சுருப்போம். கரெக்டாக? ஃபோன்லேயா இருக்கட்டும், இல்லை நம்ம லேப்டாப்பாக இருக்கட்டும், C டிரைவு, D டிரைவு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அது உள்ளே போயிட்டு ஃபோல்டர்ஸோ ஃபைல்ஸோ க்ரியேட் பண்ணி உள்ளே கண்டென்ட்டை போட்டு வச்சுருப்போம் இல்லையா? அதே ரோல் தான் ஏடபிள்யூஎஸில் S3ன்ற சர்வீஸ் பண்ணுது. அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேவா? ஆனால் அதெல்லாம் நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக இருக்க போகுது. அதாவது ஃபோனுன்றது உங்கள் கையில் நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்துட்டு நான் எது கூட தெரியுமா கம்பேர் பண்ணுவேன்? S3ன்றதை கூகுள் டிரைவ். ஏன்னு பார்த்தீங்கன்னா கூகுளும் நமக்கு க்ளவுடில் தான் ஒர்க் ஆகுது. S3ன்ற சர்வீஸும் க்ளவுடில் தான் ஒர்க் ஆகுது. கூகுள் டிரைவாக இருக்கட்டும், கூகுள் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபோனில் இருக்கிறத அப்படியே ஒரு பேக்கப் காப்பி மாதிரி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா கூகுள் டிரைவில். ஸோ எப்போ வேணும்னாலும் என்னால் ப்ராசஸ் பண்ணிக்கலாம், என்னால் அங்கேருந்து நான் அப்லோடும் பண்ணிக்கலாம், என்னால் என்னோட டேட்டாஸை ரிட்ரீவும் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். கரெக்ட் தானே? நான் இப்போ கூகுள் டிரைவ் உள்ள போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு டக்குன்னு இந்த இப்போ டாக்குமெண்ட் தேவைப்படுது. நான் என்ன பண்ணுவேன்? என் ஃபோனில் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா அழகாக கூகுள் டிரைவ் உள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதானே? S3யும் அதே வேலையை தான் பார்க்குது. ஸோ வாட் இஸ் S3ன்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் கூகுளுக்கும் இப்போ நான் கூகுள் டிரைவ் மாதிரியேன்ட்டேன். அப்போ கூகுள் டிரைவில் இருக்க எல்லாமே இது பண்ணுமானா? எஸ், எல்லாமே பண்ணும். ப்ளஸ் அடிஷ்னலான சில விஷயங்களும் பண்ணும். பேசிக்காக இப்போ S3னா என்னன்னு பார்த்துடலாமா? S3யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்லிமிட்டடாக ஆக்சஸ் பண்ணலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ப்ளஸ் எந்த ஸ்ட்ரக்சர்ட் ஆஃப் டேட்டாவையும் போடலாம். இட் மேபி PDF ஃபைல்ஸு, மியூசிக்கு, வீடியோஸு, என்ன மாதிரியான ஃபைல்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலுமே நீங்கள் போயிட்டு இந்த S3ன்றதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ்ப்பா, அவ்வளோதான். வாட் இஸ் S3ன்னு கேட்டால் இட் இஸ் ஸ்டோரேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லுங்கள், ப்ரொவைடட் பை AWS. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த S3யில் இருக்கிறத நான் இங்கேருந்து அப்லோடும் பண்ணிக்கலாம், இங்கேருந்து நான் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போ தேவைன்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கேருந்து ப்ராசஸும் பண்ண முடியும், டேட்டாவை ரிட்ரீவலும் பண்ண முடியும். சிம்பிள். அதே மாதிரி இப்போ நீங்கள் கூகுள் டிரைவில் ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் டிரைவுக்கும் இதுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? அதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோரேஜும் ரிட்ரீவலும் மட்டும்தான் பண்ண முடியும், டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியாது. S3யில் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராசஸிங்கும் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் உள்ளே போய் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை எடிட் பண்ணணும்னா எஸ் ஐ கேன் டூ தட். ஆனால் கூகுள் டிரைவில் போய் என்ன பண்ணுவீங்க? கூகுள் டிரைவ்லேருந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு, அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு, இல்லை கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு, வேற ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக எடிட் பண்ணிவிட்டு திரும்ப அது உள்ளே அப்லோடு பண்ணி விடுவீங்க. இதுதானே ப்ராசஸ். ஸோ கூகுள் டிரைவில் நம்மளால் ஸ்டோரேஜும் ரிட்ரீவலும் மட்டும்தான் பண்ண முடியும். S3யில் ஐ கேன் ப்ராசஸ் மை டேட்டா. ப்ராசஸிங்னா ஐ கேன் எடிட் மை டேட்டா அக்கார்டிங் டு த நீட். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம AWSனாலே என்னது? க்ளவுடு கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் வச்சு நான் யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ். கரெக்டாக? அப்படின்னா இந்த ஸ்டோரேஜை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எஸ் ஐ டெஃபினெட்லி நீட் இன்டர்நெட். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த S3 பக்கெட்டை இங்கேருந்து சென்னையிலேருந்து கிரியேட் பண்ணால் கூட இட் வில் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் எனிவேர் அண்ட் எனி டைம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். குளோபலில் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் கிடைக்கும். அதனால தான் இதை குளோபல் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் ஈஸி டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரீஜனல் சர்வீஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ரீஜனுக்கும் போயிட்டு சர்வர் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் S3ன்றது அப்படி கிடையாது. இட் இஸ் அ குளோபல் சர்வீஸ். ஓகே, எஸ். ஏதாச்சும் கொஸ்டின் கேட்க வந்தீங்களா? சம்ஒன் அன்மியூட்டட். ஆல்ரைட். இன்னொன்று போட்டிருக்கேன். It also acts as a version control system by having the feature called versioning. வெர்ஷனிங்னா ஒன்றுமே கிடையாது. ஃப்யூச்சரில் டெவாப்ஸ்ன்னு ஒரு டூல் படிப்பீங்க. கிட்டு நிறைய பேர் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்லாம் கிட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. கிட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அதாவது நம்ம ஒரு மாஸ்டர் ரெபாசிட்டரியில் வச்சுருப்போம் ஒரு கண்டென்ட்டை.
நம்ம வந்துட்டு அதை லோக்கலுக்கு எடுத்துக்கிட்டு வேண்டிய சேஞ்சஸை பண்ணிட்டு திரும்ப மாஸ்டர் ரெபாசிட்டரிக்கு அனுப்பிடுவோம். ஸோ அந்த சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக மாஸ்டரில் போயிட்டு அப்லோட் ஆகிடும். கரெக்டாக அதே மாதிரி இப்போ இங்கே நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஓகேவா, நான் வந்துட்டு எந்த டீம், நான் வந்து இப்போ மும்பையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மும்பையில் நான் ஒரு ஸ்கிரிப்டை வந்து நான் ஆட் பண்ணி விடுறேன்ப்பா. ஓகே, என்னோட கிளைண்ட் நீடு படி நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அடிஷ்னலாக சேஞ்ச் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கவங்க. ஓகேவா, என்னோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அடிஷ்னலாக அவங்க ஏதோ ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அதே ஸ்கிரிப்டில். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் நான் குளோபல்னு சொல்லிட்டேன்ல, ரீஜன் வைஸ் இல்லைல்ல. அப்போ S3 உள்ள வந்துட்டு என்னோட எந்த ஃபைலில் அவங்க ஆட் பண்ணுமோ அந்த ஃபைலை அவங்க எடுத்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிட்டு திரும்ப சேவ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி சேவ் பண்ணாங்கன்னா உள்ளே இருக்க கண்டென்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்க அப்டேட்டட் வெர்ஷனுக்கு மாறிடும். இன்னும் நான் கிளியராக சொல்லணும்னா, ஃபேஸ்புக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 2005ல் ஒரு அப்டேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு உள்ள நிறைய வெர்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபேஸ்புக் 8.1, 9.1, 10.1 இப்படி அப்டேட்டட் வெர்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து 2016ல் எனக்கு ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த S3ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீசெண்ட் வெர்ஷன் எனக்கு அப்டேட் ஆகி இருக்கும். இதை இன்னும் பெட்டராக நீங்கள் கிட்டுன்றது படிக்கும் போது கிளியராக புரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் ப்ராக்டிக்கலாகவும் இந்த வெர்ஷனிங் உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். பட் இப்போதைக்கு அந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்ஷனிங் டூலாகவும் ஒர்க் ஆகுது S3ன்றது. அடிஷ்னலாக நான் வெர்ஷன்ஸும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உள்ளே போயிட்டு. ஸோ இதுதான் S3 பற்றின ஒரு பேசிக்ஸ். இப்போ இதோட பெனிஃபிட்ஸு இல்லை அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா நிறைய இருக்குது. நம்ம ரியல் டைம் சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். நான் எந்த ஒரு டைம் ஃப்ரீக்வன்சிக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அண்ட் எங்கேருந்து வேணாலும் எனக்கு அவைலபிலிட்டி கிடைக்கும். ஆஸ் ஐ செட், இட் இஸ் குளோபல் சர்வீஸ். ஸோ நான் இங்கே இருந்தாலும் சரி, யூஎஸில் இருந்தாலும் சரி, நான் இங்கே அந்த பக்கெட்டை க்ரியேட் பண்ணாலும் யூஎஸ்லேருந்து என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ஆஃப்ரிக்காலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் அவைலபிலிட்டி 99.99% எனக்கு அவைலபிலிட்டி. டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு 99.99999%. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆனது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான அப்ளிகேஷன் AWSல. அண்ட் நம்ம ப்ரைமரி சர்வீசஸில் பார்க்கும் போது நான் சர்வர் கிரியேஷன்லேயே சொல்லியிருப்பேன், EC2ன்றது நமக்கு ப்ரைமரியாக இருக்க ஒரு சர்வீஸ். அதே மாதிரி ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங்கில் ப்ரைமரியாக இருக்க சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா S3ன்ற சர்வீஸ். ஓகே, ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு S3 எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் பா. தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட் ஆல். நீ என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கோ, எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கோ. ஓகேவா, ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே 5 TB ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். இது என்ன, இது ஆப்ஜெக்ட்னு நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். ஏன்னா நான் டெக்னாலஜிக்கல் டேர்மில் நான் பேசினேன்னா என்னது இது ஆப்ஜெக்ட். அப்போ நீங்கள் இப்போ தானே அன்லிமிட்டடுன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன 5 TB சொல்கிறீங்க அப்படின்வீங்க. இப்போ இந்த இடத்துல இது என் S3 டேஷ்போர்டு. சரியா, என் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ண உடனே எனக்கு என்ன வருது, உங்களுக்குலாம் என்ன இருக்கும்னா இங்கே ஒரு எம்டியாக இருக்கும், இங்கே எந்த கண்டென்ட்டுமே இருக்காது, கிரியேட் பக்கெட் தான் இருக்கும். இந்த பக்கெட் என்னன்னா டெக்னாலஜிக்கல் டேர்ம்ஸில் இந்த AWS பொறுத்த வரைக்கும் பக்கெட்டுன்றது ஃபோல்டரை மென்ஷன் பண்ணுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இங்கே ஃபோல்டர்னு கூப்பிட மாட்டோம், கிரியேட் பக்கெட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸோ பக்கெட்டுன்றது ஒரு டெக்னாலஜிக்கல் டேர்ம். நான் இது உள்ளே போயிட்டு கண்டென்ட் போடுறேன் தெரியுமா, அது ஃபைலாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், PDFஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றா இருக்கட்டும், அதுதான் எனக்கு ஆப்ஜெக்ட். அப்போ வெளியில் இருக்கிறது பக்கெட்டு, உள்ளே நான் போட போகிறதெல்லாம் ஆப்ஜெக்ட். கைஸ், ஆர் யூ கிளியர்? நான் இதுக்கப்புறம் இந்த வார்த்தை தான் சொல்லுவேன், ஃபோல்டரு ஃபைலுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன், பக்கெட்டுன்னு சொல்லுவேன். ஃபோல்டருக்கு உள்ளே வந்துட்டு நான் ஏதாவது ஃபோல்டர் அகைன் நான் உள்ளே போயிட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் ஃபோன்லேயே என்ன பண்ணுவீங்க, வெளியில் ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்க, அப்போ உள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியாதா என்ன? உள்ளே போயிட்டு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி வைக்கலாம் இல்லையா, ஃபைல்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபோல்டரோ ஃபைல்ஸோ கிரியேட் பண்ணிக்க முடியும், அதை வந்துட்டு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியில் இருக்கிறது பேர் பக்கெட்டு, உள்ளே இருக்கிறது பேர் ஆப்ஜெக்ட். ஆர் யூ கைஸ் கிளியர் டில் நவ்? சூப்பர். இதில் நான் ஒரு லிமிட்டேஷன்ஸு சொல்கிறேன், எனக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸு எனக்கு பட்டதை நான் சொல்கிறேன். ஓகேவா, இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், எனி கைண்ட் ஆஃப் டேட்டா நீங்கள் போடலாம் அப்படின்ட்டு. அது PDF-ஆக இருக்கட்டும், நார்மல் எக்ஸல் ஷீட்டாக இருக்கட்டும், வேர்டு பேடாக இருக்கட்டும், இது ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் நான் EXE ஃபைல்ஸை போட முடியாது. ஓகேவா, எக்ஸப்ட் EXE ஃபைல்ஸ், மற்ற எது வேணாலும் நீங்கள் உள்ளே போட்டுக்க முடியும்.
ஸோ ஐ கன்சிடர் திஸ் கைண்ட் ஆஃப் அ லிமிடேஷன். அதனால் நான் இந்த லிமிடேஷன்ஸ் கீழே போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ இது உள்ள நான் என்னதான் இன்ஸ்டலேஷன் ஃபைல்ஸ் நான் வச்சிருந்தாலும் டைரெக்டாக S3லேருந்து என்னால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது என்னது, இது இது கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் சர்வீஸ் தான். கரெக்டாக இது உள்ள நான் அந்த இன்ஸ்டலேஷனுக்கான டாக்குமெண்ட்டை வைக்க முடியும். ஆனால் டைரெக்டாக இது உள்ளேருந்து நான் டவுன்லோட் பண்ண முடியுமானா இதை நான் பண்ண முடியாது. ஆனால் அதுவே நான் ஒரு சர்வர்லேருந்து பண்ண முடியுமா? தாராளமாக நான் பண்ண முடியும். பட் ஸ்டோரேஜ்லேருந்து என்னால் எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டலேஷன்ஸ் என்னால் பண்ண முடியாது. ஸோ இதையும் நான் ஒரு லிமிடேஷனாக பார்க்குறேன். அடுத்து இது வந்து ஃப்ரீ டயருக்கான லிமிடேஷன். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன சொன்னேன், ஒரு ஆப்ஜெக்டில் இது வந்து அன்லிமிட்டெடுக்கு, அதாவது வந்துட்டு யாருக்கு, ஆன் டிமாண்ட் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே 5 TB ஆஃப் டேட்டா அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நான்லாம் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால நான் இதை ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். எனக்கு 5 GB மட்டும் தான் கொடுக்குறாங்க, 5 TB ஆஃப் டேட்டா கொடுக்கல. அதனால் இதையும் நான் ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன், ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். இதுதான் வந்துட்டு எனக்கு பெனிஃபிட்ஸும் டிஸ்அட்வான்டேஜஸும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம எல்லாருமே சர்வர் கிரியேட் பண்ணுற கிளாஸஸ் பார்த்துருப்போம். கரெக்டாக இன்ஸ்டன்சஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இன்ஸ்டன்சஸ் உள்ள நம்ம 4வது ஸ்டெப் ஒன்று பார்த்துருப்போம். சொல்லும் போதே நான் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு OS, செகண்ட் ஸ்டெப்பு ரேம் செலக்ட் பண்ணுவோம், 3வது ஸ்டெப்பு நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணுவோம், 4வது ஸ்டெப்பு ஸ்டோரேஜ் வால்யூம்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ எனக்கு சர்வர்லேயே ஒரு வால்யூம் கொடுத்துட்டானே, ஏன் இதை ஒரு தனி சர்வீஸாக எனக்கு கொடுக்கணும்? கரெக்டு தானே? அங்கேயே எனக்கு EBSன்னு ஒன்று இருக்குது, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்னு இருக்குது. சரி இருங்க, நான் EC2 நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க இருங்க, லெட் மீ சேஞ்ச். நான் எப்போவுமே ஓஹியா தான் யூஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் மும்பை. ஓகே, ஸோ இங்கே இருக்கு பாருங்க, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் EBS. நம்ம இந்த இன்ஸ்டன்சஸில் கிரியேட் பண்ணுற எல்லா வால்யூமும் இந்த வால்யூமில் வந்து உட்காரும்பா. சரியா? இப்போ நான் இந்த வால்யூம் ஓப்பன் பண்ணுறேன். இது வரைக்கும் என்கிட்ட எந்த சர்வரும் கிடையாது. ஓகேவா? நான் ஜஸ்ட் வால்யூம் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கிரியேட் வால்யூம்னு நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். எந்த ஜோனு எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணி நான் ஒரு சர்வர் உள்ள இந்த வால்யூமை அட்டாச் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு தான் இங்கேயே கொடுத்துட்டானே, நான் இங்கேயே ஸ்டோர் பண்ணிக்க முடியும்ல என் டேட்டாவெல்லாம், நான் ஏன் இங்கே எடுத்துகிட்டு வரணும்? ஏன் எனக்கு இங்கே S3ன்னு தனியாக ஒரு சர்வீஸாக தரணும்? இது ரூலர் ஆர் குளோபல்? எக்ஸாக்ட்லி ரைட். ஃபர்ஸ்ட் ஆன்சரே அதுதான். இப்போ இதை வந்துட்டு நான் சர்வரில் நான் கிரியேட் பண்ணி இந்த வால்யூம் அட்டாச் பண்ணுறேன்னா இந்த வால்யூமை நான் எங்கே பார்க்க முடியும்? என் ரீஜனில் தான் பார்க்க முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் ஒரு சர்வரும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 சர்வர் இந்த ரீஜனில் கிரியேட் பண்ணியிருப்பேன், 10 சர்வர் மும்பையில் கிரியேட் பண்ணியிருப்பேன், 10 சர்வர் வந்துட்டு யூஎஸில் கிரியேட் பண்ணியிருக்கேன், எங்கெங்கேயோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட்டும் நான் எடுத்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நம்ம கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனின்னு வச்சுக்கலாம், ஒரு பெரிய MNC. கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனியில் 10 கண்ட்ரியில் வந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம 10 கண்ட்ரிலையுமே நம்ம வந்துட்டு ஒரு காமனாக வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் அந்த கிளைண்ட்டுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபீச்சர்ஸோ ஃபேஸ்புக் வச்சே நான் சொல்கிறேன். இப்போ ஃபேஸ்புக்கை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் கம்பெனி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபேஸ்புக் கிளைண்ட் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, என்னோட ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இப்போ கமெண்ட்டுன்னு ஒரு செக்ஷனை ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறான். நம்ம இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எங்கே போட்டு வச்சிருந்தா, எஸ் ஓகே, நான் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு
சர்வர் உள்ள போட்டு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு வாட்டி கம்யூனிகேட் பண்ணும்போது சொல்லணும், பாரு இந்த ஸ்கிரிப்ட் இந்த சர்வர்ல இருக்கு, இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஊர் ஜோன்ல இருக்க சர்வர்ல இருக்கு, இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஊர் ஜோன்ல இருக்க சர்வர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சில டைம் வந்துட்டு நமக்கு பேக்ரவுண்ட்ல கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான பெரிய டிராபேக் இருக்கு. அதனால தான் பேசிக்கா நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒரு கிளையண்ட்டுக்கு ரிலேட்டடான ஸ்கிரிப்ட்ஸோ, கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸோ, கண்டெய்னர்ஸ்க்கான டீட்டெயிலோ, ப்ரோக்ராமிங் கோட்ஸோ இந்த மாதிரி ஒரு குளோபலான சர்வீஸ் S3 பக்கெட் உள்ள போட்டு வச்சிருவோம். ஸோ எந்த ஊர்ல இருக்கவங்களோ, நான் எந்த எந்த ஊர்ல இதை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற அவசியமே கிடையாது. நான் அழகா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவேன், எனக்கு தேவையான ஸ்கிரிப்டை எடுத்துப்பேன், எனக்கு ஏதாவது அப்டேட் பண்ணுமா அப்டேட் பண்ணுவேன், உள்ள அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, S3ன்றது எனக்கு அன்லிமிட்டட்னு சொன்னேன், கரெக்டா? ஆனால் அதுவே நான் ஒரு EBS போய் கிரியேட் பண்ணோம்னா, இங்கே பாருங்க, மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ எனக்கு 16 TB. நம்மளால ஒரு வால்யூம் வந்துட்டு நான் எவ்வளோக்கு கிரியேட் பண்ண முடியும் ஒரு சர்வருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 TB வரைக்கும் தான் என்னால் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னால் போக முடியாது. ஸோ இதில் அன்லிமிட்டடு, இதில் 16 TB. அப்போ நான் எதை சூஸ் பண்ணுவேன்? நான் S3 தான் சூஸ் பண்ணுவேன், கரெக்டா? இது ரெண்டாவது அட்வான்டேஜ். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒரு வால்யூம் எடுத்துகிட்டு வந்து இது உள்ள ஸ்கிரிப்ட் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, டக்குன்னு நான் வேர்ஷனிங் சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வால்யூமை ஓப்பன் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சர்வர் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது இந்த வால்யூம்காகவே நான் ஒரு சர்வரை ரன்னிங்லேயே வச்சுருப்பேன். ஆனால் S3ல எனக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஏதாவது சர்வர் வேணுமா? எனக்கு வேண்டவே வேண்டாம். பக்கெட்டை நான் இங்கே கொண்டு வர போகிறேன், உள்ள ஒரு ஆப்ஜெக்டை போட போகிறேன், டக்குன்னு நான் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இங்கே என்னதான் எனக்கு இவன் EBS கொடுத்தாலும், நம்ம மெயினாக இருக்க டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், கோட்ஸாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், குளோபல் வைஸாக யாராவது ஆக்சஸ் பண்ண போகிறாங்கன்னா S3ல தான் வச்சுப்போம், EBSல வச்சுக்க மாட்டோம். டிஃப்ரென்ஸ் புரியுதா? EBSக்கும் S3க்குமான டிஃப்ரென்ஸ் புரியுதா கைஸ்? கேன் ஐ ப்ரொசீட் ஃபார்வர்ட்? Yes, yes. Yes, sir, clear. ஸோ இப்போ நான் சொன்ன அதே டீட்டெயில் தான் இங்கே போட்டிருக்கேன். ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு 100 EBS தான் நான் கிரியேட் பண்ண முடியும். ஒரு EBS வந்து 16 TB ஆஃப் டேட்டா தான். ஆனால் அதுவே நான் வந்துட்டு கீழே என்ன போட்டிருக்கேன், ஸ்டோரேஜ் கிளாஸ் இது உள்ளே போயிட்டு நான் பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணும்போது, இப்போ இது உள்ளே வாங்கல, இதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஒரு அக்கௌண்ட்டில் நான் எத்தனை பக்கெட் நான் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 100 பக்கெட்ஸ் நான் கிரியேட் பண்ண முடியும். இப்போதைக்கு எத்தனை வச்சுருக்கேன்? 5 பக்கெட் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் லிமிட் எனக்கு 100 பக்கெட்ஸ் தான். நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அன்லிமிட்டட்னு சொன்னீங்க, இப்போ 100 பக்கெட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ரியல் டைம் சினாரியோலையும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காமன் எக்ஸ்பான்ஷன் நான் சொல்கிறேன். ஒரு பக்கெட்டுக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ நான் ஆப்ஜெக்ட் எவ்வளோ சைஸ் வரைக்கும் எனக்கு அவன் அலோவ் பண்ணுறான்னு சொன்னேன், மேக்ஸிமம் 5 TB. அப்போ நான் 100 பக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு பக்கெட்டுக்குள்ளேயும் 5 TBக்கான டேட்டா இருக்குன்னா 100 × 5 TB. சீரியஸாக எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, எங்கேயோ போவோம் கணக்கு. இவ்வளோ ஸ்டோரேஜ் நம்ம எடுத்துகிட்டு வருவோமா ஒரு கம்பெனிலன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சினாரியோவில் இவ்வளோ ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் தேவைப்படாதுப்பா. ஆனால் அவன் டிஃபால்ட்டாகவே இவ்வளோ கொடுத்துட்டான். 100 பக்கெட்டு கிரியேட் பண்ணிக்க, ஒரு பக்கெட்டுக்குள்ளேயும் ஆப்ஜெக்ட் அப் டு 5 TB வரைக்கும் நீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டான். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை என் கம்பெனிக்கு இதை தாண்டி எனக்கு தேவைப்படுது, நான் என்ன பண்ணலாம்? எஸ், அதுக்கும் ஆக்சஸ் கொடுத்துருக்கான். என்ன தெரியுமா? இந்த சப்போர்ட் உள்ள போயிட்டு சப்போர்ட் சென்டரை ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் கேஸ்னா ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ண போறீங்க. 3 விதமான டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ண முடியும். ஒன்று வந்துட்டு அக்கௌண்ட் அண்ட் பில்லிங்க்கு, இன்னொன்று வந்து சர்வீஸ் லிமிட் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்னொன்று டெக்னிக்கல் டிக்கெட். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், சர்வீஸ் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். சரியா? எந்த சர்வீஸ்க்கு? S3க்கான சர்வீஸ். ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணிட்டு 1 minute கைஸ், இங்கே S3ன்றதை செலக்ட் பண்ணிட்டு
கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெக்வஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு இப்போ இந்த பக்கெட் லிமிட் பாருங்க, நான் 100 வந்துட்டு நான் தாண்டிட்டேன்ப்பா. எனக்கு அவன் 100 தானே பை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கான். எனக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னொரு ஒரு 100 பக்கெட் எனக்கு வேணும். கீழே வந்துட்டு நான் போட்டு வச்சிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், எனக்கு என்னோட சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க, S3க்கான சர்வீஸை இன்னொரு ஒரு 100 பக்கெட் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே இன்னொரு ஒரு 100 பக்கெட் வரும். அந்த ஒரு 100 பக்கெட்டுக்குள்ளேயும் நான் 5 TB ஆஃப் டேட்டா போடலாம். ஸோ அப்போ இவன் எனக்கு அன்லிமிட்டெட் சர்வீஸ் தானே பண்ணுறான். என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான் நான் எங்கேயாவது? நோ, ஹீ இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டிங் மீ. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு கீழே போயிட்டு 3 டைப் ஆஃப் சப்போர்ட் நமக்கு பண்ணுவாங்க. ஒன்று இமெயில் சப்போர்ட், எக்ஸ்கியூஸ் மீ சாரி கைஸ், ஒன்று இமெயில் சப்போர்ட், இன்னொன்று சேட் வழியாகவும் நான் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன் கால் வழியாகவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டிக்கெட் ரைஸ் ஆகிடும். AWS ரெப்ரசன்டேட்டிவ் உங்களை ரீச் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற நீடை இங்கே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. திஸ் இஸ் ஹவு வி கேன் இன்க்ரீஸ் அவர் சர்வீசஸ். இது இதில் மட்டும் கிடையாது, இது எல்லா சர்வீசஸ்க்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். AWSல இருக்க எல்லா சர்வீசஸோட லிமிட்டுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர் கைஸ்? இப்படி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். பட் ரியல் டைம் சினாரியோவில் இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நாங்கள் அமேசானில் அவ்வளோ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கூட இந்த டேட்டாவை எங்களுக்கு கிராஸ் பண்ணது கிடையாது, இந்த ஸ்டோரேஜை எங்களுக்கு கிராஸ் பண்ணது கிடையாது. ஓகே, இதை விட எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் இவங்க இதை ஒரு லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் உங்களுக்கு கஸ்டமருக்கு வேணும்னாலும் ஹீ இஸ் ரெடி டு இன்க்ரீஸ் இட். அதில் அவன் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணல. அதனால தான் S3 அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ரைட், எனக்கு இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ S3 வந்து ஒரு குளோபல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த மாதிரி குளோபல் சர்வீசஸ் இருக்கிறது ஒரு 7 சர்வீசஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இட் மே கம் இன் தே மே ஆஸ்க் இன் யுவர் இன்டர்வியூ. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னே நான் சேனல் தான் நோட்ஸில் போட்டு வச்சிருக்கேன். ப்ளீஸ் மேக் ஷுர் என்னென்ன சர்வீசஸ்லாம் குளோபலில் வரும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் S3, பில்லிங்கு, Route 53, க்ளவுட் ஃப்ரண்ட்டு, நான் ஒரு 4 சர்வீஸ் சொல்லிட்டேன். மீதி என்ன சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. Is that okay guys? ஓகே சார். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் மேலே என்ன அட்வான்டேஜ்னு சொன்னனோ அதே தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வச்சிருக்கேன். ஓகேவா, இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்னு நான் சொல்லிட்டேன். உள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் போட்டு வச்சிருப்பேன். ஓகேவா, இப்போ இது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான்ப்பா. இந்த ஃபைலை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள இந்த பாருங்க, இது வரும்போது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, ஆப்ஜெக்ட்ஸ். வெளியில் என்ன சொல்லிச்சு, பக்கெட். ஸோ ப்ளீஸ் மேக் ஷோர் இவன் என்ன நேமில் கூப்பிடணும்னு வச்சிருக்கானோ அந்த நேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு ஃபைலு ஃபோல்டர்னு யூஸ் பண்ணக்கூடாது. அவன் அதை பக்கெட்டுன்னு கூப்பிட சொல்கிறானா நம்ம பக்கெட்டுன்னு தான் கூப்பிடணும். உள்ளே இருக்கிறத ஆப்ஜெக்ட்டுன்னு கூப்பிட சொல்கிறானா ஆப்ஜெக்ட்டுன்னு தான் கூப்பிடணும். இப்போ இது உள்ள 2 ஆப்ஜெக்ட்டுன்னு காமிச்சிருச்சா, அந்த மாதிரி ஒரு பக்கெட்டுக்குள்ளேயுமே நான் ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகே ரோஹித், இது நீங்கள் IAMன்றதை கவர் பண்ணும்போது யூ வில் கம் டு நோ. IAMல வந்துட்டு IAM யூசர், ரூட் யூசர்னு 2 பேர் பற்றி சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஆக்சஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் IAM கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆனது கிளியர் ஆகிடும். இஸ் தட் ஓகே? ஆல்ரைட், நோ ப்ராப்ளம் ரோஹித். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். சிங்கிள் லெவல் கண்டெய்னர், மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸை டேரெக்டாகவே நான் இப்போ இங்கே பாருங்களேன், இது உள்ளே போயிட்டு நான் ஒரு பக்கெட்டும் ஆப்ஜெக்ட்டும் ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு வருவேன்ப்பா. எனக்கு வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேஷனே இவன் கொடுத்துருக்க மாட்டான். முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸையும் எனக்கு இன்பில்டாகவே AWS ரெடி பண்ணி கொடுத்துட்டான். அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கான்ஃபிகர் பண்ணணும்னா கான்ஃபிகர் பண்ணிக்கோங்கன்றது தான் நமக்கு மேலே கொடுத்த வேலை. இப்போ நான் ஒரு பக்கெட் எப்படி எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ண போகிறேன், அது உள்ள ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ ஈஸியாக நான் டேரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறேன்னு பாருங்கள். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் அ சிங்கிள் லெவல் கண்டெய்னர், மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வச்சுக்கலாம், ஆப்ஜெக்டை டேரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், அப்லோடு டவுன்லோடு ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட். நம்ம உள்ளே போயிட்டு ஒரு பக்கெட்டுக்கு பேர் வைக்கிறோன்னா அந்த பக்கெட்டோட பேர் குளோபலி யூனிக்காக இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கேன்னா இந்த பேரை நீங்கள் யார் ட்ரை பண்ணாலும் வராது. யார் வேணாலும் இந்த பேரை ட்ரை பண்ணி பாருங்களேன், இட் வில் நாட் அலவ் யூ. ஏன்னா இதை வேறு யாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதோட அர்த்தம்.
பிகாஸ் இட் இஸ் அ குளோபல் சர்வீஸ், இட் இஸ் நாட் ரீஜன் சர்வீஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதானது குளோபலி யூனிக்கான நேமாக இருக்கணும். ஒரு பக்கெட் நேம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது குளோபலி யூனிக்காக இருக்கணும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். உள்ளே போயிட்டு நார்மலான ஒரு பக்கெட் நேம் கொடுக்குறேன். எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். உள்ள ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இங்கே நான் சொல்லிட்டேன் 100 பக்கெட்ஸ் பர் யூசர் வச்சுக்கலாம். சப்போர்ட் சென்டர் போய் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ இது உள்ள அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் இல்லாமல் நம்மளால் செக்யூர்டாக மெயின்டைன் பண்ண முடியும். பிகாஸ் அவன் உள்ளேயே டிஃபால்ட்டாக எனக்கு என்கிரிப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். என் பக்கெட்டுக்காக இருக்கட்டும், என் ஆப்ஜெக்ட்டுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே எனக்கு என்கிரிப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ நான் தனியாக எதுவும் பண்ணணும்னு இல்லை, எனக்கே என்னோட டேட்டாஸ் என்கிரிப்ட் ஆகிடும். ஆனால் ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டில், நார்மல் அக்கௌண்ட்டில் நம்ம இதெல்லாம் பே பண்ணி வாங்கிப்போம். ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்லேயும் உங்களால் பே பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படின்னா பே பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு பெய்டு சர்வீஸில் வரும். நீங்கள் ஒரு பக்கெட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், நார்மலாக பண்ணிக்கலாம். ஒரு டிஃபால்ட்டான என்கிரிப்ஷனை அவன் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பண்ணி கொடுத்துருவான். அதை தாண்டி நான் என்கிரிப்ட் பண்ணணும், என் டேட்டா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டேட்டானா அப்போ நம்ம பேமெண்ட்டு பே பண்ணுவோம். இட் இஸ் அ பெய்டு ஒன். எஸ் பிரவீன் குமார். ஓகே, ஸோ இப்போது பேசிக்காக நான் S3 பற்றின டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஓகே, ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். S3னா நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், ஒரு ஸ்டோரேஜுக்கான பிளேஸ். உள்ள நீங்கள் என்ன கண்டென்ட் வேணாலும் போட்டுக்கலாம், எக்ஸப்ட் .exe ஃபைல் அந்த கண்டென்ட்டை தவிர வேறு எந்த கண்டென்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பக்கெட்டு டோட்டலி வந்துட்டு ஒரு யூஸராக 100 பக்கெட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு பக்கெட்டுக்குள்ளேயும் 5 TB ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கான டேட்டாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 99.99%, டியூரபிலிட்டி 99.99999%. அண்ட் கிரியேட் பண்ணுற பக்கெட்டுக்கான நேம் யூனிக்காக இருக்கணும், பிகாஸ் இட் இஸ் அ குளோபல் சர்வீஸ். இவ்வளோ தான் S3. S3னா என்னன்னு கேட்டால் இவ்வளோ தான் கண்டென்ட்டு, இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. இப்போ ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது இன்னும் சிம்பிளாக இருக்கும் பாருங்களேன். தியரிட்டிக்கலில் பார்த்த கஷ்டம் கூட நமக்கு இருக்காது. ப்ராக்டிக்கல் இன்னும் எனக்கு சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே எம்டியாக இருக்கும்னு சொன்னல, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பக்கெட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த க்ரியேட் பக்கெட்டுன்னு கொடுங்க. கொடுத்த உடனேவே இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருப்பான், பக்கெட் நேம் மஸ்ட் பி யூனிக் அண்ட் மஸ்ட் நாட் கண்டைன் ஸ்பேசஸ் ஆர் அப்பர் கேஸ் லெட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி டெஸ்ட்டுன்னு ஒரு பக்கெட்டை க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இது யாராவது வச்சுருப்பாங்கன்னு நம்புகிறேன், பார்க்கலாம். இது வந்துட்டு நான் டிஃபால்ட்டாக வச்சிருக்க ரீஜன். நான் எப்போவுமே சொன்னேன் இல்லையா, நான் வந்துட்டு எங்கேருந்து க்ரியேட் பண்ணுறேன், ஓஹியோலேருந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிஃபால்ட் ரீஜன். ஒரு ஆளுமே பக்கெட் வந்து குளோபலி ஆக்சஸ் தான், ஆனால் நீங்கள் எங்கேருந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்றத அது உங்களுக்கு செட்டப் பண்ணி தரும். நான் 2 விதமான பக்கெட் க்ரியேட் பண்ணி தரப்போகிறேன். ஒன்று வந்துட்டு ப்ரைவேட் பக்கெட்டு, இன்னொன்று வந்து பப்ளிக் ஆக்சஸ் இருக்க பக்கெட். இப்போ நான் ப்ரைவேட் பக்கெட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸை எனேபிள் பண்ணி விட்டுடுவேன். இது யாருக்கான பக்கெட்டுனா நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நான் வந்துட்டு என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, மற்ற யாராவது இந்த பக்கெட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று URL கிடைக்கணும். அந்த URL நான் கொடுக்கலனா இது என்னோட ப்ரைவேட் பக்கெட்டுன்னு அர்த்தம். நம்ம இப்படியும் பண்ண முடியும், பக்கெட்டை ப்ரைவேட்டும் ஆக்க முடியும். இதை நான் ப்ரைவேட் பக்கெட்டாக காமிக்கிறேன். அடுத்து வேர்ஷனிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா வேர்ஷனிங்கை நான் எனேபிள் பண்ணணுமா டிசேபிள் பண்ணணுமான்னு கேட்குது. இப்போ நான் இதை எனேபிள் பண்ணேன்னா ஃப்யூச்சரில் அந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு யாராவது எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு 2ஆக இருக்காது. அதுக்கு தெரிஞ்சிடும், ஓ இந்த டாக்குமெண்ட்டில் தான் நீங்கள் அடிஷ்னலாக கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க, அப்போது இதை நான் ஒரே டாக்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு வரேன்னு பண்ணிவிடும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது எதுவுமே பண்ண போகிறதில்ல, பப்ளிக்காக எடுத்துகிட்டு வரும்போது நான் இதெல்லாம் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நார்மலாக ஒரு பக்கெட்டு மட்டும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பக்கெட் க்ரியேஷன். இங்கே எதுவுமே நான் தொல்ல. ஓகே, கிரியேட் பக்கெட்டுன்னு மட்டும் நான் கொடுக்குறேன் பாருங்க. இங்கே என்ன சொல்லிட்டு பாருங்க, பக்கெட் வித் த சேம் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ண ஆப்ஷன் இல்லை, யாரோ டெஸ்ட்டுன்னு ஆல்ரெடி வச்சுருக்காங்க. சரி நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 3 ஓ அதுவும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா. சரி அகைன் டெஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். ஆட ஓகே ஃபைன், இந்த மாதிரி பக்கெட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கெட்டை போயிட்டு, இது என்னோட ப்ரைவேட் பக்கெட்ப்பா, நாட் ஃபார் பப்ளிக் யூசேஜ், திஸ் இஸ் மை ப்ரைவேட் பக்கெட். இதோ வந்தாச்சு என் பக்கெட்.
ஓகேவா? டெஸ்ட் 1 2 3 டெஸ்ட் 7 8 9. இங்க பார்த்தீங்கன்னா, நான் இது எல்லாமே என்னோட பிரைவேட் பக்கெட்டா தான் வச்சிருக்கேன். ஏன்னா என்ன சொல்லுது? பக்கெட்டும், ஆப்ஜெக்ட்ஸும் பப்ளிக்கு கிடையாது. நாட் ஃபார் எனி அதர் பெர்சன், ஒன்லி ஃபார் மீ. இப்ப இது உள்ள போயிட்டு சாம்பிளா ஒரு டாக்குமெண்ட்ட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை எப்படி நம்ம இது உள்ள இன்வால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியணும். இது உள்ள வந்தோனே சொல்லுது பாருங்க, அப்லோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்லோடுன்னு கொடுத்த உடனேவே நம்மளால இங்க ஃபோல்டரும் அப்லோட் பண்ண முடியும், ஃபைல்ஸும் அப்லோட் பண்ண முடியும். எஸ். ஒன் ப்ரைஸ். ஸோ நான் ஃபைல்ஸும் போட முடியும், ஃபோல்டரும் போட முடியும். நான் ஃபைல் ஒன்றத்தை ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆட் ஃபைலுன்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு சாம்பிள் ஃபைலுன்னு வச்சிருக்கேன் பாருங்க. இது ஜஸ்ட் நான் அப்லோடுன்னு கொடுத்தேன்னா எவ்வளோ சிம்பிளாக எனக்கு அப்லோட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ நான் இதில் வேறு ஏதாவது வேலை பார்த்தேன்னா ஒன்றுமே பண்ணல. எவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ் பாருங்களேன். நான் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறதும் ஈஸி, அது உள்ளே போய் நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வர்றதும் எனக்கு ஈஸி. இப்போ ஒரு ஒரு ப்ரைவேட் பக்கெட்டு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ஸ்டோரேஜ்னா அப்போ இவ்வளோ தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் இன்னும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவன் கொடுத்துருக்கான். உள்ளே போய் ஒரு ஒரு ஆப்ஷனாக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நான் அகெயின் ஒரு பப்ளிக் பக்கெட்டு கிரியேட் பண்ண போகிறேன்ப்பா. இதை நான் கிரியேட்டுன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ திரும்ப நான் யூனிக் பக்கெட்டாக கொடுக்கணுமா? UNIA பக்கெட்டு இந்த மாதிரி இருக்காதுன்னு நம்புகிறேன். சரி பார்ப்போம். இதை நான் தூக்கி விடுறேன். பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸை எடுத்து விடுறேன். இப்போ நான் ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். கீழே ஒரு வார்னிங் மெசேஜ் எடுத்து பாருங்கள். இந்த பக்கெட்டுக்கு நீங்கள் பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்குறீங்களா? எஸ் பண்ணு அப்படிங்கிற. நான் வேர்ஷனிங்கும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஈவன் தோ இட் இஸ் அ சார்ஜபிள் ஒன். வேர்ஷனிங், என்கிரிப்ட் பண்ணுறது, இது எல்லாமே சார்ஜபிள் ஒன்ப்பா. இட் இஸ் நாட் ஃப்ரீ சர்வீஸ். நம்ம ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி அது உள்ள கண்டென்ட்டை போட்டுக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஃப்ரீ. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் சார்ஜபிள் ஒன். நான் வேர்ஷனிங் உங்களுக்கு எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எனேபிள் பண்ணிட்டேன். என்கிரிப்ஷன் வேணுமான்னு கேட்குது. டிஃபால்ட்டாக எனக்கு அவங்களே என்கிரிப்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் இதில் என்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 2 விதமான எனக்கு என்கிரிப்ஷன் வருது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு என்கிரிப்ஷன் S3 வழியாகவே அவன் பண்ணி கொடுக்குறது, இது டிஃபால்ட். இன்னொன்று இது நம்ம பண்ணுறது, ஓகேவா? KMS வழியாக பண்ணுறது, கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்க்குறீங்க. கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னால் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு திஸ் இஸ் கோயிங் டு பி அ டாஸ்க். பட் டிஃபால்ட்டாக S3 தான் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. KMS எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு KMSனால் என்னன்னு தெரியணும். அதனால் KMSனால் என்னன்னு போய் பாருங்கள். ஸோ ஒரு சர்வர் சைடு என்கிரிப்ஷனு S3 வழியாக பண்ணுறது, இன்னொரு சர்வர் சைடு என்கிரிப்ஷன் KMS வழியாக பண்ணுறது. நான் இதை எனேபிள் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி பேசிக்கான என்கிரிப்ஷன் எனக்கு அவனே எனேபிள் பண்ணி கொடுத்துட்டான். அதனால் நான் இதை எனேபிள் பண்ண போகிறது கிடையாது. லெட் இட் பி டிசேபிள். இந்த அட்வான்ஸ்டு செட்டிங் உள்ள வந்தீங்கன்னா இங்கே என்ன கேட்குது பாருங்கள். நம்ம பக்கெட்டு உள்ள ஒரு ஆப்ஜெக்டை போடுறோமா? எஸ். பிரவீன்குமார், ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை சார். ஸோ பக்கெட் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை போடுறோமா? அந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு நான் லாக் பண்ணணுமா? அகெயின் வந்துட்டு இது என்னன்னா ஒரு செக்யூரிட்டி லாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாராலையெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நான் இது எனேபிள்னு பண்ணேன்னா இதில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா நான் என்ன சொன்னேன், வர்ஷனிங் மூலியமாக என்னால் எடிட் பண்ணிக்க முடியும் என் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னேன்னா. ஆனால் நான் இது எனேபிள் பண்ணிட்டேன்னா ஐ கேனாட் ரைட் எனிதிங் ஆன் த டாக்குமெண்ட். அது லாக் ஆனது தான். நான் ஒரு வேலை ஏதாச்சும் அதில் எக்ஸிக்யூட் பண்ணணும், வேறு ஏதாச்சும் கண்டென்ட்டை போடணும், ஃபீச்சர்ஸ் நான் ஆட் பண்ணணும்னா நம்ம இதை டிசேபிள் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஆனால் ஒரு வாட்டி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் நீங்கள் அதை டிசேபிள் பண்ண முடியாது. நீங்கள் இன்னொரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து இதே ஃபோல்டரை போட்டு இதே ஃபைலை போட்டு அது உள்ளே இந்த ஆப்ஜெக்ட் லாக்கை டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்ஸ் இது எனேபிள் பண்ணியாச்சுன்னா சேஞ்ச் பண்ண முடியாதுப்பா. அதையும் நான் சொல்லிடுறேன். இது எனேபிள் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் உள்ள போய் ஏதாவது கண்டென்ட்டை போட்டிங்கன்னா அதை எடிட் பண்ண முடியாது. ஐம் ரிப்பீட்டிங் யூ கைஸ் அகேன். அண்ட் இட் இஸ் அ சார்ஜபிள் சர்வீஸ். ஒன்ஸ் அகேன் ஆப்ஜெக்ட் லாக் எல்லாம் ஒன்ஸ் அகேன் சார்ஜபிள் சர்வீஸ்.
ஸோ இப்போ நான் ஒரு பக்கெட்டில் என்னென்ன பண்ணியிருக்கேன், நேம் வச்சுருக்கேன், பப்ளிக் ஆக்சஸ்க்கு எனேபிள் கொடுத்துட்டேன், நான் பப்ளிக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணி காமிக்க போகிறேன், அதனால் வெர்ஷனிங் எனேபிள் கொடுத்துருக்கேன். என்கிரிப்ஷன் அவனே எனக்கு டிஃபால்ட்டாக பண்ணி தரதுனால நான் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் என்கிரிப்ஷன் நான் கேட்கல. பிகாஸ் இட் இஸ் அ சார்ஜபிள் சர்வீஸ். ஆப்ஜெக்ட் லாக் வேணுமா அப்படின்னா ஆப்ஜெக்ட் லாக் நான் எனேபிள் பண்ணல. ஏன்னா நான் ஒரு வேளை எனேபிள் பண்ணிட்டேன்னா என்னால் அந்த ஆப்ஜெக்ட் உள்ள போயிட்டு நான் என்ன சொன்னேன், ஃபைலை எடிட் பண்ணி வெர்ஷனிங் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அதை என்னால் உங்களுக்கு காமிக்க முடியாது. அதனால் இதை டிசேபிள்லேயே வச்சுட்டு கிரியேட் பக்கெட்னு கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் லாக் பண்ணிட்டோம்னா அத வேற பக்கெட்டுக்கு காப்பி பண்ணிட்டு எடிட் பண்ண அந்த மாதிரி முடியுமா? இல்ல பண்ண முடியாது. காப்பி திரும்ப கூட நான் பண்ண ஒரு முடியாது. நோ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப அது பர்பஸ் எதுக்காக அந்த லாக் பண்றது? மேபி நான் ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் இப்போ நான் பாஸ்வேர்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்வேர்டை நான் எடிட் பண்ணிக்கிட்டேவா இருப்பேன். அட்லீஸ்ட் ரீட் பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கும். ரீட் பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கும். ஐ கேனாட் எடிட் எனிதிங் ஆன் தட். ஓகே. இப்போ அது உள்ளே நான் ஒரு கோடோ ப்ரோக்ராமிங் ஃபைலோ வச்சிருக்கேன்னா எஸ் தட் இஸ் அக்செப்டபிள். ஏன்னா நான் வந்து ஃபியூச்சர்ல அந்த கோடை சேஞ்ச் பண்றதுக்கோ ப்ரோக்ராமிங் ஃபைல் சேஞ்ச் பண்றதுக்கோ ஆப்ஷன் இருக்கு. இப்போ இது உள்ளே நான் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கேன்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்லை இல்லையா? அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஆல்சோ a confidential டேட்டா, கரெக்டா? ஸோ அதை நான் ஆப்ஜெக்ட் லாக் போட்டு நான் உள்ள வச்சுக்கலாம். ஓகே, நீங்க கன்ஃபார்ம் ஆகிற டேட்டா மட்டும் லாக் பண்ணிக்கலாம். எஸ் எஸ். அண்ட் அதுவும் நீடு இருந்தாதான். பிகாஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இட் இஸ் சார்ஜபிள் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டேட்டா எனக்கு இதை வந்து லாக் பண்ணியே ஆகணுன்றதை மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படி சும்மா எல்லா டேட்டாவும் எடுத்து வந்து லாக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் யார் பே பண்ணுவா சொல்லுங்க? முடிஞ்ச அளவுக்கு பேமெண்ட் கம்மியா யூஸ் பண்றதுக்கு தானே பார்ப்போம். ஸோ இங்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்னோட பக்கெட் என்ன, யூனி பக்கெட். இங்க வெளியே காமிச்சிச்சு பாருங்க, ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி பப்ளிக். இதுலலாம் என்ன சொல்லுது, பக்கெட்டும் ஆப்ஜெக்டும் பப்ளிக் கிடையாது. ஆனா இது என்ன சொல்லுது, ஆப்ஜெக்ட் உள்ள போடுற ஆப்ஜெக்டை நம்ம பப்ளிக்கா யூஸ் பண்ண முடியும். இப்போ இது உள்ள போயிட்டு இப்போதைக்கு எந்த ஆப்ஜெக்டும் இல்லை, பக்கெட் மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் an empty பக்கெட். இப்போ இந்த சாம்பிள் ஃபைல்னு சொன்னால அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு நோட் பேட் ஃபைல். ஹாய் வெல்கம் ஆல், திஸ் இஸ் அபவுட் S3 டாபிக். இவ்வளோதான் இருக்கு இந்த சாம்பிள் ஃபைல். நான் என்ன பண்ண போறேன், அகெயின் இதில் வந்துட்டு அப்லோட் கொடுக்குறேன். இதுக்கு கீழே பாருங்க, இன்னொரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பெர்மிஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இந்த இடத்துல போயிட்டு அவன் 2 பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு ஓனர் மட்டும்தான், இதுதான் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் ஒன், ரீடு ரைட்டு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஜெக்ட் நான் வச்சிருக்கேன் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் உள்ள ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோம். ஏதோ ஒரு அப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ண போறோம் ஃபைல் நான் வச்சிருக்கேன். ஆனா இதை வந்துட்டு நான் எனக்கு மட்டுமே நான் ஆக்சஸ் கொடுத்துருந்தேன்னா, இப்போ அதே கான்ஃபிகரேஷன் வேற யாரோ ஏதோ ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுங்கிறாங்க அந்த கான்ஃபிகரேஷன்ல. அந்த 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 கண்டென்ட் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஆன்சிபிள் தெரியும்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் டக்குன்னு பப்பட் ஆட் பண்ணுங்கிறாங்க. எனக்கு பப்பட் தெரியாது. அப்போ பப்பட் தெரிஞ்ச ஒரு ஆள் இதுல ஒர்க் பண்ணணும், கரெக்டா? அப்போ அவங்களுக்கு நான் ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிராண்ட் பப்ளிக் ரீட் ஆக்சஸ். இந்த ரிஸ்க்ன்றதையும் நமக்கு வார்னிங் அடிக்கும். ஒரு வாட்டியுமே இந்த பக்கெட்டையோ ஆப்ஜெக்டையோ நீங்க வெளில எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா ஒரு வார்னிங் மெசேஜ் அடிக்கும். இது ரெக்கமெண்டட் இல்லை, ஸ்டில் நீங்க பண்ணணும்னா பண்ணலாம் அப்படிங்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கணும்ல, வெளியில நான் இதை ஓப்பன் பண்ணி ஒரு யூஆர்எல் எனக்கு ஜென்ரேட் ஆகும் பாருங்களேன். இந்த மாதிரியே ஒரு யூஆர்எல். இப்போ இது ஒரு யூஆர்எலா, இந்த டாபிக்ல இருக்கிறது ஒரு யூஆர்எலா, இதே மாதிரி எனக்கு S3ல ஒரு யூஆர்எல் வரும். அதை நான் வெளியில ஓப்பன் பண்ணி காம்பேர் பண்ணுங்க ப்ரௌசர்ல. அதனால நான் இப்போ இந்த இடத்த ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். நான் இண்டிவிஜுவல் வழியாகவும் ACL பெர்மிஷன்ஸ் கொடுக்க முடியும், ஓகேவா? யார் யாருக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கணும்ன்றத இதுல போய் நான் செட் பண்ணுவேன். ஒருவேளை உங்களோட ஓனருக்கு மட்டுமா, இல்ல பப்ளிக் ஆக்சஸா, இல்ல IAM யூசர் வழியா நம்ம எடுத்துட்டு வர போறோமா, வேற ஒரு AWS அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு வர போறோமா, இந்த மாதிரி இதுல நிறைய பெர்மிஷன் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஆனா நான் தான் ஒரேடியா பெர்மிஷன் கொடுத்துட்டேனே, பப்ளிக் ஆக்சஸே நான் தான் கொடுத்துட்டேனே. அப்புறம் நான் இதை போய் ஒண்ணா எனேபிள் பண்ணணும்னு இல்லைல்ல. நான் இதை எனேபிள் பண்ணாலே எல்லா ஆக்சஸுமே கொடுத்தா மாதிரி அதுல IAM யூசருக்கும் ஆக்சஸ், பப்ளிக்கும் ஆக்சஸ், என்னோட இதுக்கும் ஆக்சஸ்.
அதனால நான் எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன் ஒன் ஷாட்டா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போய் பாருங்க. இதை போயிட்டு படிங்க. ஸ்டோரேஜ் கிளாஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும்பா. ஸ்டோரேஜ்லயே மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றது எப்பவுமே ஸ்டாண்டர்ட்ல தான் கிரியேட் பண்ணுவோம். இது இன்னைக்கு நான் இன்ஸ்டன்ஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்ஸ்டன்ஸோட ஃபேமிலி டைப்ஸை போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வால்யூம் கிரியேட் பண்ணும்போது வால்யூம் டைப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே தியரட்டிக்கல் ஸ்டெப்ஸ். இதே மாதிரி ஸ்டோரேஜ் கிளாஸ்னா என்னன்னு போயிட்டு நீங்க பாக்குறீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இதை என்ன வகையில் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 99% ரியல் டைம்ல நம்ம ஸ்டாண்டர்ட்ல தான் கிரியேட் பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு இதுக்கான டிஃபரன்சஸ் தெரியணும். ஸோ கோ அஹெட் அண்ட் ரீட் அபவுட் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு நாள் நான் இந்த பக்கெட்டை வச்சுக்க முடியும், என்னென்ன டேட்டாவை நான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே உங்களுக்கு கொடுத்துருப்பான். பட் இன்னும் நீங்க AWS உள்ள போயிட்டு தியரட்டிக்கலா பார்க்கும்போது இன்னும் நிறைய எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பேன். நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நிறைய டேட்டாவை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. நீங்க அதே மாதிரி ஸ்டாண்டர்டு ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு போட்டீங்கன்னா அதுவே ஒரு 2 பக்கத்துக்கு வரும், அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. எஸ் பிரவீன்குமார் உங்களது அப்பப்போ அன்மியூட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நான் ரியல் டைம் சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் தான் வச்சிருப்பேன். நானும் ஸ்டாண்டர்டே வச்சுக்கிறேன், நான் எதையும் மாற்ற போறது கிடையாது. சர்வர் சைடு என்கிரிப்ஷன் வருமா? எனக்கு என்கிரிப்ஷன் வேண்டாம். நான் பக்கெட்டுக்கே அங்கே என்கிரிப்ஷன் பண்ணனா பாத்தீங்களா? என்ன என்கிரிப்ஷன் சொன்னேன்? 2 விதமான என்கிரிப்ஷன் சொன்னா, சர்வர் சைடு என்கிரிப்ஷன் S3, சர்வர் சைடு என்கிரிப்ஷன் KMS, கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அந்த என்கிரிப்ஷன் எனக்கு வேணுமான்னு கேக்குது. நான் பக்கெட்டுக்கே என்கிரிப்ட் பண்ணல, நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் என்கிரிப்ட் பண்ண போறேன்? எனக்கு என்கிரிப்ஷனுக்கான தேவை கிடையாது. ஒருவேளை நான் ஆப்ஜெக்ட் என்கிரிப்ட் பண்ணணும்னா இந்த என்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஆப்ஜெக்ட் லாக்கை நான் எடுத்துட்டு போயிடுவேன். பட் ஸ்டில் வந்துட்டு அவங்க எனக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க. ஒன்றும் டேட்டாவை மட்டும் என்கிரிப்ட் பண்ணிக்கோ, ஆப்ஜெக்ட் வந்து லாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு அவங்க தராங்கப்பா. அவ்வளவுதான். உள்ள டேக்ஸ் ஏதாவது போடணுமான்னு கேக்குது. நான் எந்த டேக்கும் ஆட் பண்ண போறது கிடையாது. மெட்டா டேட்டா நான் எதுவுமே போட போறது கிடையாது. எல்லாமே எனக்கு நான் டிஃபால்ட்ல தான் வச்சிருக்கேன். எனக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் மாத்திட்டு ஸ்டில் வந்துட்டு நான் சார்ஜ் ஆனாலுமே பரவாயில்லன்னு வெர்ஷனிங்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கணும். மற்ற எல்லா டீட்டெயிலுமே நான் டிஃபால்ட்டா வச்சுட்டு அப்லோடுன்னு கொடுக்குறேன். இப்போ இங்க என்னோட சாம்பிள் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் வந்தாச்சு. லெட் மீ க்ளோஸ் இட். இங்க வந்துருச்சு என் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள. இப்ப நான் அங்க போய் பண்ணேன் தெரியுமா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போது நான் எடிட் பண்ணி பண்ணேன் தெரியுமா, அதை நீங்க இங்க இருந்து கூட பண்ணலாம். பெர்மிஷன்ஸ் இங்கேயே நீங்க கொடுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கூட இங்க நீங்க போய் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்கட்டுமா வேணாமா, எடிட் பண்ணி நீங்க மாத்தலாம். ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் எங்கிருந்து நீங்க மாத்தலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்தே நீங்க சேஞ்ச் பண்ண முடியும், மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான எல்லாம் உள்ளதான் மாத்தணுமானா இல்ல, இங்க இருந்தே உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. மோஸ்ட்லி வந்துட்டு ரியல் டைம்லயே நான் சொல்றேன், சீக்ரெட்டான டேட்டாஸை அவ்வளோ சீக்கிரம் S3ல போட மாட்டாங்கப்பா. இன் ரியல் டைம் சினாரியோஸ் ஆல்சோ. நான் சொன்ன மாதிரி பாஸ்வேர்ட்ஸோ இல்லை வேற ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் டேட்டா, இப்போ கஸ்டமர்ஸோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்துட்டு S3ல வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே வச்சிருந்தாலும் அதுக்கு அந்த பப்ளிக் ஆக்சஸ்ன்றதை கொடுக்க மாட்டாங்க. யார் அதை மெயின்டைன் பண்றாங்களோ அந்த ஒரு ஆளுக்கு கீழே மட்டும்தான் அந்த பக்கெட் இருக்கும். வேற யாருக்கும் அதோட ஆக்சஸ் இருக்காது, பப்ளிக் ஆக்சஸ் இருக்காது. இப்போ பப்ளிக் ஆக்சஸா இருக்கிறதுல என்ன ஃபைல் தெரியுமா இருக்கும்? பேசிக்கா நான் சொன்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸோ, கோட்ஸோ, ப்ரோக்ராமிங் கோட்ஸோ, இல்லை ஒரு ஸ்கிரிப்ட்ஸோ, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் பப்ளிக் ஆக்சஸோட வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் 2 பக்கெட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எந்த ஆக்சஸுமே நான் தரல. ஆனா கீழே இருக்க யூனி பக்கெட்டுக்கு எல்லா ஆக்சஸும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது உள்ள போயிட்டு என் பக்கெட் உள்ள போயிட்டேன், என் ஆப்ஜெக்டை ஓபன் பண்றேன். So guys, we can see the next part in upcoming days. Thank you.